வந்து போயா. ஹலோ புட்டூஸ், இன்னைக்கு நம்ம நியதி அந்த படத்தோட கதையை தான் கேட்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி இந்த படத்தோட ஸ்னீக் பீக்கு ஷார்ட்ஸில், வீடியோஸில், இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணும் கிஸ் பண்ண போகிறாங்க செய்கிறாங்கன்னொன்னே அதில் நிறையா பேர் கமெண்ட்ஸில் வேறு மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க. அப்படி இந்த படத்தில் என்ன தான் இருக்குது, அந்த படத்தோட கதை என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு இதுக்காகவே இந்த படத்தை பார்க்கணுன்னுலாம் நினச்சிருப்பீங்க. ஆனால் நான் அதுக்காக இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எப்பா நம்புங்கப்பா, இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக தான் மூவ் ஆகுது. டிடெக்டிவாக இருக்க நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா செய்யாத ஒரு கொலையில் மாட்டிக்கிறாரு. அதுலேருந்து அவர் எப்படி தப்பிச்சாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாகவே கொண்டு போயிருக்காங்க. இது இல்லாமல் படம் அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு கருத்தை நம்மளால் முடிஞ்சதை சொல்லுவோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான கருத்தையுமே இந்த படத்தில் சொல்ல வந்திருக்காங்க. இந்த படத்தோட முழு கதையை கேட்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் தட்டி விட்டிங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு மனசுமே ஒரு சின்ன பாராட்டுக்கு தான் இயங்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி உங்களோட லைக்கும் கமெண்ட்டும் தான் எனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட்டு. நம்ம படத்தோட ஹீரோ செலியன் பார்த்தீங்கன்னா மோகன் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட டிடெக்டிவ் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம மோகன் சார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர். இவங்களாம் ஒரு சில விஷயங்களில் கேஸில் நம்மளுக்கு ஏதாவது க்ளூவே கிடைக்கலன்னா இவர்கிட்ட தான் வந்து கேட்குறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா இவரோட டிடெக்டிவ் மொழியை வச்சு அவங்களுக்கு அதை சால்வ் பண்ணியும் கொடுக்குறாரு. அன்றைக்கி அதே மாதிரி தான் ஒரு கேஸு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே தெருவில் 3 வீட்டில் ஒரே சமயத்தில் திருட்டு போயிருக்கு. அதே தெருவில் இருக்க எம்எல்ஏ வீட்டில் திடீர்னு நேற்று நைட்டு திருட்டு போயிருக்கு. இது எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. எங்களுக்கு எந்த க்ளூவுமே இது வரைக்கும் கிடைக்கல. அதனால் கொஞ்சம் கோச்சுக்காமல் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம செலியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. செலியன், இப்போ எம்எல்ஏ வீட்டுக்கு போய் பாருங்கள், அங்கே ஒரு எஸ்ஐ இருப்பார். உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டோம்னா அங்கே போய் செலியன் நம்ம எஸ்ஐட்ட இன்ட்ரோடியூஸ் ஆனால், சார் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கேன்னா அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு டென்ஷனாக அந்த எஸ்ஐ பேசிட்டு அங்கே எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு கிளம்பி நேராக இங்கே மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. நம்ம செலியன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு என்ன கிடச்சிச்சு ஏது கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு நேராக இங்கே மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தோம்னா ஆல்ரெடி நம்ம இன்ஸ்பெக்டரும் நம்ம மோகன் சாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எஸ்ஐ வந்து சொல்கிறாரு, சார் எந்த எவிடன்ஸுமே இல்லை, அதே மாதிரியே தான் இருக்குது. பூட்டை உடச்சி தான் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போயிருக்காங்க, உள்ளுக்குள்ளே எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல, என்ன திருடி இருக்காங்கங்கிறது தெரியல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் புலம்புறாரு. எம்எல்ஏ வர வந்துட்டு இருக்காரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த கேஸ்க்கு ஏதாவது அப்டேட் கொடுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஏறனா அடுத்து நம்ம செலியன் வந்து சொல்கிறாரு, சார் மற்ற கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. மற்ற கேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பூட்டை உடச்சதா உள்ளே போயிருக்காங்க. ஆனால் இதில் அப்படி கிடையாது. பூட்டை திறந்துட்டு உள்ளே போய் அதுக்கப்புறம் பூட்டை உடச்ச மாதிரி உள்ளே வச்சு செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் எடுத்த ஒரு ஃபோட்டோவையும் காட்டுறாரு. நல்லா திறந்துருக்க பூட்டை கிச்சனில் வச்சு உடச்ச மாதிரி உடச்சிட்டு மறுபடியும் மாட்டி விட்டுருக்காங்க. கண்டிப்பாக இது சாவி வச்சிருக்க எம்எல்ஏ வீட்டில் இருக்க ஒரு ஆள் தான் சார் செஞ்சது அப்படின்னு சொன்னோன்னே ஓகே இது போதும், இதுக்கப்புறம் அந்த கேஸை நாங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ரொம்ப சந்தோஷமாகவே போகிறாரு. எஸ்ஐ ஆனால் செம்ம கடுப்பில் நம்ம செலியன் மேலே அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அன்னைக்கு நைட்டு செலியன் பார்த்தீங்கன்னா அவரோட பாஸோட காரு சர்வீஸ் விட்டுருப்பாரு. அதை எடுத்துகிட்டு நைட்டு ரோட்டில் தனியாக வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அவரோட ஃபோன் கீழே விழுது. டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஃபோனை கீழே கொஞ்சம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் டக்குன்னு ரோடு கிராஸ் பண்ண ஒருத்தரை அடித்து தூக்கிடுறாரு. இறங்கி வந்து பார்த்தோம்னா அவருக்கு உயிர் இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் டக்குன்னு அவரை தூக்கி டிக்கியில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருந்தா நம்ம காலையில் பஞ்சாயத்து பண்ண எஸ்ஐ கான்ஸ்டபிளோட ரோட்டோட கார்னரில் நின்று செக் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்த்தோன்னே இவர் அப்படியே காரை ஓரங்கட்டுறாரு. ஏய் அந்த வண்டியை வர சொல்லு, செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம செலியனோட காருன்னொன்னே இவர் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுற, எனக்கு உண்மையில சந்தேகமாக இருக்குது, டிக்கியை தர செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் டக்குன்னு செலியனு டென்ஷன் ஆகி 2 பேரும் சட்டையை பிடிக்கும்போது அங்கே இன்ஸ்பெக்டரோட கார் வருது. டக்குன்னு இறங்கி வந்தவர் எஸ்ஐயை சத்தம் போடுறாரு, நான் காலையிலேயே பார்த்தேன், இது சரியா இல்லை, நீ எதுக்கு அவர்கிட்ட முட்டிக்கிட்டு இருக்க, அவங்களோட உதவி நம்மளுக்கு என்றைக்குமே தேவை, பேசாமல் நீங்கள் வேலையை பாருங்கள் சார், நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு செலியனை அனுப்பி விடுறாரு. செலியனோட கார் கிளம்பி போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவரோட டிக்கி சரியாக மூடாததுனால கரெக்டாக ஆடிக்கிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே ஏதோ எல்லோ கலரில் இருக்குங்கிறத இவர் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துகிட்டு இவரை விரட்டணும்னா இவரை ஃபாலோ பண்ணுறத செலியன் பார்த்தோன்னே டக்குன்னு அந்த ரோட்டில் காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல உள்ளே போய் ஹைட் ஆயிடுறாரு. இவரால் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாததுனால டக்குன்னு அவரோட 2 வீலர் கிராஸ் ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் அங்கேயே காட்டுக்குள்ளேயே அந்த டெட் பாடியை குழி தோண்டி புதைச்சிட்றாரு. புதைச்சிட்டு இவர் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து நிம்மதியாக ஒரு இடத்துல நின்னோம்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நம்ம எஸ்ஐ வந்து பிடிச்சிட்டு மரியாதையை உன் டிக்கியை தர அப்படின்னு சொல்லிட்டு கார் சாவியை எடுத்து டிக்கியை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே எதுவும் இல்லை. நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, நீ கூடிய சீக்கிரமே என்கிட்ட மாட்டுவ,
தப்பிச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து எஸ்ஐ கிளம்பி போயிடுறாரு. மறுநாள் நம்ம செலியனோட போலீஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னோம்னா, டேய் என்னடா சின்ன பிரச்சனைங்கிற, நீ ஒரு கொலையே பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்னைக்கு நம்ம செலியனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வருது. எப்படி சார், ரோட்டில் போகிறவனை அடித்து தூக்கி கொலை பண்ணிவிட்டு சத்தம் இல்லாமல் காரில் தூக்கி போட்டு போனால் பிரச்சனை முடிஞ்சிருமா அப்படின்னோடனே, யாரா நீ, உனக்கு என்னடா வேணும்னா, நீ தூக்கிட்டு போன அந்த டெட் பாடி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இவன் எதுக்கு அந்த டெட் பாடியை கேட்குறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மறுபடியும் அங்கே போய் தோண்டி அந்த டெட் பாடியில் வேறு எது இருக்கான்னு சொல்லி தேடும்போது அவரோட வாய்க்குள்ளே ஒரு மெமரி கார்டு இருக்கும். அப்படி அவர் டெட் பாடியை தூக்கி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவரோட முதுகில் கத்தி குத்தி இருக்குது. நல்ல வேலைக்கு அப்போ நம்ம அடித்து இவனை கொள்ளலை, இவனை ஏற்கனவே கத்தியால் குத்தியிருக்காங்க, அதில் தான் இவன் செத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக கான்ஸ்டபிள்கிட்ட சொன்னோம்னா, பேசாமல் இப்போயாவது போலீஸ்க்கு போயிரு, நீ தான் ஆக்சிடென்ட் பண்ணலன்னு சொல்லி தெரிஞ்சில, நடந்த எல்லாத்தையுமே நம்ம போலீஸில் சொல்லிடலாம், இந்த பிரச்சனையிலேருந்து நீ விலகிரு அப்படிங்கும்போது, இல்லைடா இவன் அந்த மெமரி கார்டுக்காக தான் அந்த பணம் வேணும்னு சொல்லி சொல்லியிருக்கான், அந்த மெமரி கார்டு டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால் அதில் என்ன இருக்குன்னு சொல்லி தெரியலை, அவன்கிட்ட அந்த டெட் பாடியை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அவன் சொன்ன இடத்துல அந்த டெட் பாடியை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கோச்சுக்காதீங்க. இந்த ஆக்சிடென்ட் பண்ணுற அன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, டிடெக்டிவ் ஆஃபீஸ்க்கு ஒரு வயசானவர் வருவார். வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு ஒருத்தரை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, என்னென்னா என் பொண்ணு இந்த பக்கத்தில் இருக்க காலேஜில் படிக்கிறான், அந்த காலேஜில் படிக்கிற லைப்ரரியனை அவள் லவ் பண்ணுறேங்கிறா, அவனை தான் கல்யாணம் பண்ணிவேன்னு சொல்லி சொல்கிறான், அவர் எப்படிப்பட்டவர், என்ன கேரக்டர், என்ன பண்ணுறாரு, எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் தெரியணும், இடையில அவர் ஒரு வாரம் காலேஜ் வேலை வரலைங்கிறாங்க, அதனால் அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அவரோட ஃபோட்டோவையும் கொடுத்துட்டு இவர் அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே இவரோட ஃபோன் நம்பர் டீட்டெயிலையும் கொடுத்துட்டு போயிருப்பார். அந்த டெட் பாடியோட உடம்புலேருந்து மெமரி கார்டு எடுக்கும்போது தான் இவருக்கு தெரியும், காலையில் அவர் கொடுத்த ஃபோட்டோவில் இருந்தவர் தான் இங்கே செத்து போய் பணமாக இருக்கிறாரு அப்படிங்கிறது. அச்சோ, இன்றைக்கி காலையில் தானே இப்படி ஒரு கேஸ் வந்துச்சு, அதுக்குள்ளேயே அவர் டெட் பாடி ஆகிட்டாரே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் நம்ம ஹீரோ சரி இந்த பணத்தை கொண்டு போய் கொடுப்போன்னு சொல்லி போனோம்னா, அவன் ஃபுல் மாஸ்க் போட்டுட்டு இவர்கிட்ட அந்த பணத்தை வாங்கிட்டு கொண்டு போனோம்னா பணம் கொஞ்சம் நேரத்தில் பேச ஆரம்பிக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிறது இவரோட ஃப்ரெண்டு அந்த போலீஸ் கான்ஸ்டபிள். 2 பேருக்கும் இடையில பயங்கரமான சண்டை நடந்தா தனித்தனியாக 2 பேர் ஹீரோவும் சரி கான்ஸ்டபிள் சரி அந்த ஒரே ஆள்கிட்ட அடி வாங்கிட்டு அங்கேயே கீழே கிடப்பாங்க. அந்த மாஸ்க் மேன் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். இவன் யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா, இவர் சொன்ன மாதிரி அந்த காலேஜில் லைப்ரரியனை வேலை பார்க்குறேன்னா அந்த காலேஜில் போய் நம்ம தெரிஞ்சுக்குவோம். எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவரோட போலீஸ் ஃப்ரெண்டை வச்சு அந்த காலேஜுக்கு போய் அவரை விசாரிக்கிறாரு. அவர் ஒரு வாரமாக வரவே இல்லை அப்படிங்கிறத மட்டும் அங்கே தெரிஞ்சுக்கிறாரு. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டஸ்ட்பின் எல்லாத்துலேயுமே கிளறி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த இறந்து போன பர்சனோட அட்ரஸ் மட்டும் கிடைக்கிது. அந்த அட்ரஸில் இவர் எங்கே இருக்கார் என்னங்கிறத போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது, அந்த லைப்ரரியில் இருக்க ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இவரை நின்று குறுகுறுன்னு பார்த்துட்டு டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி போனால், இவர் சந்தேகப்பட்ட அந்த கான்ஸ்டபிளை கூப்பிட்டு விசாரிக்க சொல்லுவார். வேறு ஒன்றும் இல்லை, லைப்ரரியனை ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அங்கே டிடெக்டிவ் ஆஃபீஸில் டீட்டெயில் கொடுத்தார் இல்லையா, அவரோட பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பேர் என்ன, அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. ஏன்னா அவர் அங்கே கொடுத்துருந்த ஃபோன் நம்பர் பேர் எல்லாமே ஃபேக்காக இருக்குது, அந்த ஃபோனுக்கு ஃபோன் அடித்தாலும் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃபாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டு டவுட்டில் விசாரித்தோம்னா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம செத்து போனவரோட வீட்டுக்கு இவர் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அங்கே டைரியில் நிறையா மெமரி கார்டு கிடைக்கிது. அந்த மெமரி கார்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதில் நிறைய பொண்ணுங்களோட தப்பான வீடியோ இருக்குது. நிறையா பொண்ணுங்க பாத்ரூமில் ட்ரெஸ் மாற்றுறது, குளிக்கிறது, இந்த மாதிரி வீடியோலாம் இருக்குது. ஏடா இது இவ்வளோ மோசமானவனாக இருக்கான், இவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதறி போய் எல்லா மெமரி கார்டையும் இங்கே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராரு. கரெக்டாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்லேயுமே அந்த மாஸ்க் மேன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி வீட்டில் மெமரி கார்டு இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். ஆனால் 2 பேருக்கு நடந்த சண்டையில் அந்த மாஸ்க் மேன் வழக்கம் போல் இவர் அடித்து போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். இவனை பற்றி விசாரிக்க வந்த அந்த வயசானவரை பிடிச்சா இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கும்போது அவர் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே ஃபேக்குங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. இதில் இடையில பார்த்தீங்கன்னா அவரை ஒரு மெடிக்கல் ஷாப்லேருந்து வெளியே வரும்போது பார்த்துருப்பாரு. ஆனால் இவரை பார்த்த உடனேவே அந்த வயசானவர் தப்பிச்சே முடிச்சுன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவார். இவர் ஏன் நம்மளை பார்த்து பயந்து ஓடுறாரு, அப்போ கண்டிப்பாக அவனோட கொலைக்கும் இவருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ஷாப்பில் கிடச்ச இவரோட ஃபோட்டோவை வச்சு இவர் எங்கே போனாருன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக வீட்டை கண்டுபிடிச்சி போயிடுவார்.
வீட்டில் போய் விசாரிக்கலான்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐயோட வீடு. ஆகா, இப்போ போனோம்னா இந்த எஸ்ஐட்ட நம்மளே வழியை போய் மாட்டின மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் ஒளிஞ்சிருக்காரு. எஸ்ஐ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வீட்டுக்கு உள்ளே போய், என்ன சார் இதுக்கு மேலே எங்கே போய் ஓடுவீங்க, இதுக்கு மேலே நீங்கள் ஓடி ஒழிய இடமே கிடையாது, மரியாதை உண்மையை சொல்லுங்கள், அவனை ஏன் கொலை பண்ணீங்க, என்னையே இதில் மாட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் வராரு. அவருக்கு இவருக்கு பயங்கரமாக சண்டை நடந்தா அடித்து நம்ம ஹீரோவோட கழுத்தில் கத்தியை வச்சிடறாரு. வச்சுட்டு இதுக்கு மேலே நீ இதை பற்றி எதுவும் பேசக்கூடாது, மரியாதை அவன் டெட் பாடி எங்கே இருக்கோ அங்கே நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி மிரட்டி காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போதே சொல்கிறாரு, மரியாதை நீ உண்மையை சொல்லிடு, நீ தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது, ஏன்னா உங்கள் அப்பா இங்கே வந்தது, ஃபோட்டோ கொடுத்துருந்தது எல்லாமே என்கிட்ட பக்காவாக இருக்குது, இது இல்லாமல் நான் கொண்டு போய் நீட்டாக ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னா என் கார் ஆக்சிடெண்ட்டில் சாகலை, அவர் கத்தியால் குத்தி தான் செத்துருக்காரு அப்படிங்கிற எல்லா விவரமும் இருக்குது, நீ பெரிய பிரச்சனையில் மாட்டுவ, மரியாதையை உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ மரியாதையை வாயை மூடிட்டு வண்டியை ஓட்டலை அப்படியே கழுத்தில் கத்தியை இறக்கிடுவேன் அப்படின்னு அவரோட பையன் மிரட்டிட்டு நேராக அந்த டெட் பாடி இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. டெட் பாடியில் மெமரி கார்டு இருக்கான்னு தேடினோம்னா நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நீ அந்த மெமரி கார்டை தானே தேடுற, அது அந்த டெட் பாடியில் இல்லை, என்கிட்ட பத்திரமா இருக்குது, நீங்கள் மரியாதையாக எல்லா உண்மையும் சொல்லலைன்னா எல்லா விஷயமும் வெளியே வந்துடும், அந்த மெமரி கார்டையும் நான் போலீஸில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அப்பா காலில் விழுந்து கதறி அழுகிறாரு. சார் தயவு செய்து சொல்கிறேன், மன்னிச்சிருங்க, எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன், இந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை உள்ளே போட்டுருங்க, என் பையனை விட்டுருங்க, எனக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்தா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் போனோம்னா நம்மளுக்கு இவரோட ஃபேமிலியை காட்டுறாங்க. இவருக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் காலேஜில் படிச்சுட்ருக்காரு. அவங்களோட பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வீட்டிலேருந்து அப்பா கிளம்புனோடனே பார்த்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் தம்மை பற்ற வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு அப்பா வந்தோடனே சாம்பிராணி புகையை போட்டு மேட்ச் பண்ணால் கரெக்டாக அவங்க அப்பா கிட்டக்க வரும்போது அவங்க வாயிலேருந்து சிகரெட் ஸ்மெல் வர்றதை கண்டுபிடிச்சிடறாரு. ஏதோ தப்பாக இருக்கேன், நம்ம பொண்ணு ஏன் தம் அடிச்சிருக்கோ செஞ்சுருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்டு இருக்கும்போது சரி இது என்னென்னு கண்டுபிடிப்போன்னு இவர் வெளியே கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க கண்ணாடி முன்னாடி நின்று தன்னை ஒரு ஆணாவே பாவிச்சு கண்ணாடியை பார்க்குறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அதாவது என்னன்னா உருவத்தில் பெண்ணாக இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ரீதியாக இவங்க மேலோட ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால தன்னை ஒரு ஆணாவே இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற நிலையில் இருக்காங்க. அடுத்து இவங்க படிக்கிற காலேஜை காட்டுறாங்க. அந்த காலேஜை பார்த்தீங்கன்னா கரெக்டாக லேடிஸ் பாத்ரூமை காட்டும்போது ஒரு பொண்ணு உள்ளே போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு செஞ்சுட்டு அவங்க ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வெளியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்த லேடி உள்ளே போய் மறைச்சி வச்சுருந்தா அந்த கேமராவை எடுத்துகிட்டு வராங்க. அதை கொண்டு வந்து அங்கே வேலை பார்க்குற லைப்ரரியன்ட்ட கொடுத்துட்டு, சார் எனக்கு பயமாக இருக்குது சார், நான் அடுத்து ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்குவேன்னா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையிலையும் மாட்ட மாட்டேன், எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இது நடக்குது, நீ உன் வேலையை மட்டும் பாரு, சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை வாங்கிட்டு போகிறாரு. இது வந்து ரெகுலராகவே இவர் பண்ணிகிட்ருக்காரு. அன்னைக்கு லைப்ரரியில் ஒரு பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களோட வீடியோவை காட்டுறாரு. காமிச்சா அவங்க அப்படியே கதறி அழுகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிற மாதிரி மட்டும் நடந்துக்கோ, நீ படிக்காமே பாஸ் ஆகிறதுக்கான எல்லா வேலையும் நான் செஞ்சு விட்றேன், ஹெச்ஓடி வருவார், அவருக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கோ, அவர் சொல்கிற மாதிரி மட்டும் செய், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சார் நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது சார், செய்யலை சார், தயவுசெய்து என்னை விட்டுருங்க சார், இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க சார் அப்படின்னு கதறி அழுகிறாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாம்பாய் பொண்ணு அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க அட்டி நான் அடித்து காரி துப்பிட்டு, மரியாதையாக இரு, இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணுனேன் உன்னை என்ன பண்ணுவேன்னு சொல்லி தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கேருந்து இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தைரியமாக போ அப்படின்னா, இல்லைங்க என்னோடய வீடியோ வந்து அவர்கிட்ட அப்படி இருக்குன்னா அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை, நான் அடித்து அடியில் அவன் பயந்துருப்பான், நாளைக்கு அந்த ஃபோனையும் வாங்கி அந்த வீடியோவையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம், நீ தைரியமாக வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அந்த வீடியோவில் மாட்டின பொண்ணு பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம டாம்பாய் பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. மெசேஜ் அனுப்பிட்டு, ரொம்ப தேங்க்ஸ், இன்றைக்கி காலையில் உங்களை பார்க்கும்போது ஒரு ஆம்பளையை பார்த்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, செஞ்சிருந்துச்சி, நீங்கள் ஒரு ஹீரோ மாதிரி எனக்கு கண்ணுக்கு பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே தன்னை ஒரு ஆணாக பாவிச்சிட்டு இருக்க நம்ம டாம்பாய்க்கு இது கேட்கும்போது மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அந்த பொண்ணை கிஸ்ஸிங் ஸ்மைலியும் அனுப்புது. மறுநாள் லைப்ரரிக்கு வந்தோடனே அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க, ஆமாம் நேற்று எதுக்கு எனக்கு கிஸ்ஸிங் ஸ்மைலி அனுப்புனேன் அப்படின்னா, இல்லை தோணுச்சு அனுப்புனேன் அப்படின்னா, ஃபோனில் மட்டும்தானா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியே ரொமான்டிக்காக நம்ம டாம்பாய் பொண்ணை கிஸ் பண்ண வரும்போது கரெக்டாக நம்ம லைப்ரரியன் வந்து பார்த்துட்றாரு. ஓ இதான் உன் பிரச்சனையா, இதை நான் காலேஜ் ஃபுல்லாக சொன்னேன்னா நீ என்ன ஆவன்னு சொல்லி தெரியுமா
அப்படின்னு அங்கே நம்ம டாம்பாய் பொண்ணையா அடித்து கீழே தள்ளி விட்டுட்டு இந்த பொண்ணையும் தரன்னு இழுத்துட்டு வந்து லைப்ரரியை விட்டு வெளியே தள்ளி விட்டுறாரு. எல்லாரையும் லைப்ரரி க்ளோஸு வெளியே போங்கன்னு சொல்லி கதவை பூட்டிட்டு நம்ம டாம்பாய் பொண்ணை கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி அங்கேயே கொடூரமாக ரேப் பண்ணிடுறாரு. அதோடு இல்லாமல் என் மூஞ்சியை மறைச்சி இந்த வீடியோவை நெட்டில் விட்டு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடி, சட்டை பேண்ட்டை போட்டால் நீ ஆம்பளை ஆயிடுவியா, இதோட நீ தலையை நிமிந்து வெளியே நடக்கவே முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அதை நெட்லையும் போட்டு விட்டுறாரு. வீட்டுக்கு வந்து போர்வையை பொத்திட்டு கூனி குறுக்கி அழுதுகிட்டே படுத்திருக்காங்க. அவங்க அப்பா என்னமாச்சு அப்படின்னு கேட்டால் இல்லைப்பா கொஞ்சம் உட முடியலை காய்ச்ச அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரிம்மா நீ படுத்துக்கனா திடீர்னு நைட்டு கதவை தட்டுற சவுண்டு கேட்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியூரில் காலேஜில் படிச்சுட்டு இருக்க அவரோட தம்பி இங்கே வந்திருக்காரு. அவளை எங்கே அப்படின்னா இல்லைடா உட முடியலன்னு காய்ச்சல் படுத்திருக்கான், நீ எதுக்கடா திடுதப்புல வந்திருக்கேன்னா ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்டால் இல்லைடா எதுவும் சொல்லலடா அப்படின்னா ஃபோனில் அவர் வீடியோ எடுத்து காட்டுறாரு. அதை பார்த்தோன்னே அவங்க அப்பா கதறி அழுதுட்டு வேகமாக கதவை தட்டி திறந்து பார்த்தோம்னா அவங்க பொண்ணு தூக்கு மாட்டி இறந்தே போயிட்டாங்க. இதுக்கு காரணமானவனை சும்மா விடக்கூடாது, இருந்தாலும் நம்ம பொண்ணோட வீடியோ இருக்குது, அதுக்கு இவனை என்ன பண்ணணுங்கிறத ஃபோன் பண்ணி கேட்டோம்னா நம்ம அந்த பொண்ணை சூசைட் பண்ணதுலேருந்து அவர் ஒரு வாரமாக காலேஜுக்கே வரலை. ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அவர் ஒன்று தான் சொல்கிறாரு, எனக்கு தேவையானது பணத்தை கொடுத்துட்டேன்னா அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிடுறேன், மெமரி கார்டையே உன்ட்ட கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அப்பாவும் பையனும் கஷ்டப்பட்டு பணத்தை ரெடி பண்ணிட்டு அவர்கிட்ட அந்த மெமரி கார்டை வாங்குறதுக்கு போனோம்னா அங்கே வச்சு 2 பேருக்கு நடக்கிற சண்டையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பையன் கத்தியால் குத்திடுறாரு. அவர்கிட்ட வந்து தப்பிச்சு ஓடியாரும்போது தான் நம்ம செலியனோட காரில் அடிபட்டுறாரு. பையனுக்கு தெரியாமல் அப்பாவும் அவரை தேடிக்கிட்டு இருந்ததுனால தான் டிடெக்டிவ் ஆஃபீஸில் கொண்டு வந்து நான் ஃபோட்டோவை கொடுத்தேன். ஆனால் என் பையனையும் இப்படி தேடிட்டு இருக்கான், இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறதே அதுக்கப்புறம் தான் சார் எனக்கு தெரியும், நாங்கள் இதை என் பொண்ணுக்காக மட்டும் செய்யணும் சார் அப்படிங்கும்போது நம்ம டாம்பாய் அலோவ் பண்ண அந்த பொண்ணு இங்கே வீட்டுக்கு வந்து நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பொண்ணோட வீடியோ அவன்கிட்ட மாட்டியிருக்கு, நிறையா பேரோட வாழ்க்கையை அவன் கையில் தான் இருக்குன்னொன்னே இவனை இப்படி கொன்னா மட்டும்தான் நிறையா பொண்ணுங்களோட வாழ்க்கையை தப்பிக்குங்கிறதுக்காக தான் சார் நாங்கள் இப்படி பண்ணோம், என் பொண்ணை நான் இழந்துட்டேன், என் பையனை நான் இழக்க விரும்பலை, அதனால் என்னையை பிடிச்சி நீங்கள் இந்த கேஸில் உள்ளே போட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதை ஃபுல்லாக நம்ம எஸ்ஐ மொபைலில் வீடியோ கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களாகவே பேசி நீங்களாகவே கேஸை முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நாங்களாம் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ செலியன் கேட்குறாரு, என் மேலே இருக்க கோவத்தில் இந்த பிரச்சனையை பெருசாக்காத, உண்மை என்ன நடந்தது தெரிஞ்சுன்னா நீ கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா எல்லாம் எனக்கு தெரியும்டா, எல்லாத்தையும் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதுக்காக நீ உன் இஷ்டத்துக்கு நீங்கள் கொலை பண்ணுறதையும் மறைக்கிறதையும் அப்புறம் போலீஸ் எதுக்கடா இருக்கும் அப்படின்னா அங்கே 2 பேருக்கு இடையில சண்டை நடக்குது. அவர் அடிச்சு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம எஸ்ஐ வண்டி எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பி போனால் நம்ம செலியன் பின்னாடியே ஓடி வர்றாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்த காரில் மோதி நம்ம எஸ்ஐயோட பைக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் அந்த ஆக்சிடெண்ட் பண்ணவே பதறி போய் நம்ம எஸ்ஐயை தூக்கி கார் டிக்கியில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோ அங்கனக்குள்ளே வந்து பார்த்தோம்னா பைக்குக்கு பக்கத்தில் மொபைல் கிடக்கு, மொபைல் எடுத்துகிட்டு அப்படியே சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அந்த மொபைல் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்கே காரை நம்மளுக்கு மறுபடியும் காட்டுறாங்க. அந்த கார் டிக்கியை டம்முன்னு தட்டுற சவுண்டு கேட்டால் இறங்கி வந்து அவன் கார் டிக்கியை திறந்தா உயிரோடு தான் இருக்காரு நம்ம எஸ்ஐ. இறங்கி அவனை சொப்புல அறையிறாரு ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு. அதோட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நியதி அப்படின்னு சொல்லி போட்டு இந்த படத்தை நம்மளுக்கு முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நான் கேட்ட மாதிரி ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.